உங்க லைஃப்ல ஒண்ணு நீங்க நினைச்சுக்கங்க, நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் நம்ம கூட எவ்வளவு இருந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும், இந்த தடை கற்கள் என்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கும். ஹலோ, நமக்கு வந்து தடை வர்றதுனால நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என் கூட இல்லையோ, ஆண்டவர் என்னுடைய காரியத்தை அங்கீகரிக்கலையோ அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைச்சோம். கிடையாது. வேதம் சொல்கிறது, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அப்போ ஒண்ணு நீங்க நினைச்சுக்கணும், தடை வந்த உடனே நமக்கு என்னமோ தடை வருது, ஆண்டவரை நிறுத்துறாரா இல்ல அப்படின்னு சொன்னா பிசாசு தடுக்கிறானா, ஆண்டவர் எங்க கூட இல்லையா அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவ்வளவுதான். ஒரு தடை வந்துருச்சுன்னா அடுத்தது உடனே முயற்சி எடுக்கணும், தைரியமா முயற்சி எடுக்கணும். அதான் வேதம் சொல்றது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், இந்த 7 தரம் விழுந்தாலும் அப்படின்னு சொல்றது வெறும் பாவத்தை சொல்லல, அசுத்தத்தை சொல்லல. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்துல 7 டைம் நமக்கே அறியாம விழுற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் வேணும், என்ன வந்தாலும், உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் நீங்க ஒண்ணு மனசுல நினைக்கணும், ஓகே இது சிலது உடனே மாறும், சில தடைகள் உடனே சரியாகும், சில தடைகள் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட மாறாது, மரணம் வரைக்கும் கூட மாறாது. தேவனுடைய மனுஷன் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் அவருக்கு ஒரு முள்ளு கொடுத்தாரு. அந்த முள்ளு எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்துச்சு சொல்லுங்க? மரணம் வரைக்கும் அவருக்கு முள்ளு இருந்துச்சு. பட் அந்த முள்ளு இருந்ததுனால அந்த முள்ளுக்கு பின்னாடியே போய் டைம் வேஸ்ட் பண்ணாரா? அது ஒரு வாரத்தில் இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளவுதான். அதுக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த பலன் தருவார். அது சில நேரத்தில் துக்கப்படுத்தும், சில நேரத்தில் கஷ்டப்படுத்தும். ஆனா அவர் அடுத்த விஷனுக்கு உடனே காலடி எடுத்து வச்சிட்டார். சரி, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா, அடுத்ததுல போப்பா, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா. இன்னைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நான் நம்புறேன், இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் துக்கப்படலாம், 2 நாள் துக்கப்படலாம், கூடி போன ஒரு வாரம் வரைக்கும் கூட துக்கப்படலாம். சரி பரவாயில்ல அப்படின்னு. எவ்வளவு பெரிய தலைவன் மோசே இறந்தாலும் உலகத்திலேயே அதிகமான துக்கம் கொண்டாடுறது யாருக்கு அப்படின்னா மோசே தான். ஆனாலும் எத்தனை டேஸ் அப்படின்னா சொல்லுங்க? 40 days தான், 40 நாள் தான். தலைவனா இருந்தா கூட மரிச்சிட்டா அவருக்காக துக்கம் கொண்டாடுற நாள் 40 days தான். ஆனா தாவீது 7 days. சரி மறந்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு. அது உடனே கிளம்புங்க பாளையத்தை, ஆண்டவரே அப்படிதான் விருப்பப்படுறாரு. அதனால இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போச்சு, ஏதோ ஒன்று போச்சுன்னு இருக்காங்க, அப்படியே முடங்கி நீங்க படுக்கவே கூடாது, உங்களுக்குன்னு ஒரு ரகபோத்தை கத்த தந்திருக்கிறார். இந்த ஈசாக்கு ரகபோத்துல இருந்து மட்டும் திருப்தி ஆகல, ரகபோத்துல வெற்றி கிடைச்சது உடனே நெக்ஸ்ட் அடுத்த தரவுக்கு போயிட்டாரு. சரி, என்ன விஷயம்? நான் நம்புறேன், அந்த ஈசாக்காய் கத்தவங்க எல்லாரையும் அபிஷேகம் பண்ணார்.